அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நாம் வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் அப்பா சிறப்பாக நிறைவேற்றி தராரு. அதில் அப்பாவுக்கு முதல்ல நன்றியை சொல்லலாம். உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும், அதில் நீங்கள் அனுப்புங்க. பிரார்த்தனையை கொஞ்சம் ஷார்ட்டாக அனுப்புங்க. யாருக்கு பிரார்த்தனையோ அவங்களுடைய பெயர், வயசு, ராசி தெரிஞ்ச ராசி, என்ன பிரார்த்தனை என்பதை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அதை தெளிவாக அனுப்பி வைங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான பிரார்த்தனை சாய்ராம். நீங்கள் எதிர்பார்க்காத பிரார்த்தனையாக கூட இருக்கணும். பாபா இப்படிலாம் செய்வாரா? பாபா இந்த விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவாரான்னு சிலருக்கு தடுமாற்றம் இருக்குல்ல, அந்த தடுமாற்றம் கூட உங்களுக்கு வேண்டாம். எல்லா விஷயத்திலிருந்தும் அப்பா உங்களை காப்பாற்றுவார். ஆனால் அவர் கேட்குறது நம்பிக்கை, பொறுமை. முழு நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி விடுதலையாக்கி கொடுப்பார். 100% விடுதலையாக்கி தருவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும். அதுதான் பாபா கிட்ட வேண்டிக்கிறது. அப்படி ஒரு சாய் டிவோட்டி தன்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துகிறார். நான் அவரை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, இவரை எனக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே அவரை தெரியும். நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்தில் அவர் லண்டனில் இருக்கிறாரு. அவர் கூட நான் பேசியிருக்கிறேன். நிறைய விஷயம் பேசியிருப்போம். அவங்க ஃபோனில் தான் பேசியிருக்கேன். ஒரு முறை நான் சிறடிக்கு வரேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சாயனா, சில எங்கே அங்கே தங்கணும், எப்படி போன சில டீட்டெயிலாக நான் அவருக்கு சொன்னேன். ஒரு பெரிய அதிசயமே பண்ணார் சாயரா. இவர் சிறடிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் நேராக வீட்டுக்கு போகல. ஏர்போர்ட்லேருந்து நம்மளுடைய பிரார்த்தனை மையம், சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கு வந்து என்னை சந்தித்தார். சிறடியிலேருந்து நேராக வந்து சந்திச்சுட்டு அன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள் வேறு, கல்யாண நாள். நாங்கள் உட்காந்து பேசினே இருக்கும்போது ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தார். பிரித்து பார்த்தா உண்மையிலே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நம்ம பிரார்த்தனை மையத்தில் துவாரகமாய் அழகாக இவ்வளோ பெரிய மார்பலில் துவாரகமாய் பாபா உட்காந்துருக்கிற பாபா, துவாரகமாயில் எப்படி உட்காந்துருப்பாரோ அந்த பாபா வாங்கி வந்து கொடுத்தார். முதலாக எனக்கு அவர் கையால் தான் அந்த துவாரகமாய் பாபா கையில் கிடச்சிது. இது ஏன் அப்போ கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கோயிலுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது சிலைகள்லாம் குழந்தைங்களுக்குலாம் வாங்கி வீட்டுக்கு யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்குலாம் வாங்கலான்னு போனாராம். அப்போ போகும்போது துவாரகமாய் பாபா உட்காந்துருக்கிற பாபா என்ன பண்ணாராம், என்னை வாங்கி எடுத்து போய் கொடுன்னு அவருக்கு சொன்னாராம் பாபா. அவர் உடனே என்ன பண்ணார், உண்மையிலே விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்பலில் நம்ம சென்னையில் இப்போ கூட அந்த பிரார்த்தனை மையத்தில் இருக்கும். குட்டியாக இவ்வளோ பெருசு இருப்பார் பாபா. அந்த பாபா எடுத்து வந்து கொடுத்தாரு. பாபா சொல்லி அவர் வாங்கியாந்து எனக்கு முதல்ல துவாரகமாய் பாபா அவர் கையால் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் ஒரு வேளை பாபா துவாரகமாய் நம்ம கட்ட போகிறோம், எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. அப்போ இந்த கோயில் கட்டுவோம் இந்த ஐடியா சுத்தமாகவே இல்லை. இருந்தாலும் அவர் முதலாக அவர் கையால் தான் நான் வாங்கினேன். அவர் கையால் பாபா வந்து நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு வந்தார். அந்த குட்டி பாபாவுக்கு அவ்வளோ பெரிய பூஜைலாம் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தோம். அதோட வெளிப்பாடு இவ்வளோ பெரிய துவாரகமாய் நம்மளால் கட்ட முடிஞ்சது. அப்படிப்பட்டவருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அவர் பாபா முழு நம்பிக்கையோடு இருக்கிறவர். அவ்வளோ பெரிய நம்பிக்கையாக இருக்கிறவருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு. வெளிநாட்டில் வாழறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலே இருக்குது சாயராம். என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் நம்மளை மாதிரி பேங்க் கார்டு இருக்குல்ல, டெபிட் கார்டு, அந்த மாதிரி கார்டில் தான் அவங்க வாழவே முடியும். அவர் பேங்க்கில் சில டிரான்சாக்ஷனில் குளறுபடி ஆகி அவருடைய ஃபுல் வீடியோ, அவருடைய ஃபுல் குடும்பத்தோடைய மொத்த பேருடைய அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு, எல்லா கார்டையும் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோன்னு ஒரு மெசேஜ் வருது. ஏன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷனில் சில குளறுபடிகள் நடந்திருக்கு, இதை நாங்கள் கணக்கு பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்திருக்கு, நாங்கள் தடுக்க போகிறோம்னு சொல்லி அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு. வெளிநாட்டில் கார்டு இல்லாமல் வாழவே முடியாது. நம்ம இந்தியாவிலாவது கார்டு இல்லாமல் வாழ்ந்துடலாம். வெளிநாட்டில் எல்லாத்துக்குமே கார்டு இல்லாமல் யாராலும் வாழவே முடியாது. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவருக்கு சில அனுபவங்கள் இருக்குது. அவரால் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறார். அதை போய் மெயில் அனுப்புறது, என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டால் அது சில விஷயங்கள் பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதை ப்ரீஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு சீக்கிரமாக அதை கார்டு ஒவ்வொன்றா நாங்கள் ப்ரீஸ் பண்ணிவிடுவோம், இது சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அவருக்கு மெயில் வந்தோடனே அவர் ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டார். உண்மையில் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தால் கூட சில விஷயங்கள் நம்மளை ஆட்டி வைக்கும்ல. கடவுள் முன்னாடி உட்காரும்போது சில விஷயங்கள் நடக்கும், நம்மளே ஒரு பிரச்சனைகள் வரும்போது ஊசலாட்டம் வரும். உடனே ஃபோன் பண்ணார் எனக்கு, சாய்ராம் இது மாதிரி எனக்கு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கினேன், இது என்னை மட்டும் பாதித்தா பரவாயில்ல, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் இவர்களையும் பாதிக்கும். எனவே தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நம்மளுடைய பிரார்த்தனையால் இது எப்படி சொல்யூஷன் எனக்கும் தெரியல. இது கடவுள் மட்டும்தான் இதை தீர்க்க முடியும்.
நான் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறேன். நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, பாபா கிட்ட உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னாங்க. உண்மையிலேயே சாய்ராம் நான் சொன்னோடனே பாபா ஒரே வார்த்தை, அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, அதை நான் சொல்லலை அவருக்கு. சாய்ராம் கவலையே படாதீங்க, அப்பா இந்த முடிச்சில்ல இடியாப்ப சிக்கல் முடிச்சு அது ஒவ்வொன்றா பிரித்து 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 கையில் கொடுத்துருவார். இடியாப்ப சிக்கல் எப்படி பிரிக்கிறாரோ அது நமக்கு தெரியல. நீங்கள் இப்போ ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் ஓரமாக உட்காந்துக்குங்க, நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த சிக்கலை பிரித்து உங்களுக்கு கொடுப்பாருன்னு அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறமா அப்பா முன்னாடி உட்காந்து சச்சரிதம் படிக்காது, சவண மஞ்சள் படிக்காது, இதை பண்ணாராம். ஒரு தைரியம் வந்துடுச்சு அவருக்கு. சரி பாபாவே சொல்லிட்டார் சிக்கலை பிரித்து தரேன்னு, காப்பாற்றி தரேன்னு சொல்லி ஒரு ஒரு 2-3 நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். சாய்ராம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும், என்னுடைய மனைவியோட அந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு சாராம், பெரிய நன்றி சாராம், இன்னும் 2-3 சிக்கல்கள் இருக்குது, அதையும் பாபா பிரித்து கொடுக்கணுன்னாரு. அப்பயும் சொன்னேன் கவலையே படாதீங்க, பாபா ஒரு சிக்கல் பிரிச்சுட்டாரு, இன்னொரு சிக்கலும் பிரிச்சுடுவார், முழு சிக்கலையும் பிரிச்சுடுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சொன்னோன்னே 2 நாளைக்கு முன்னாடி இப்போ வியாழக்கிழமை கரெக்டாக, அதுவும் வியாழக்கிழமை ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புகிறாரு. உண்மையிலே சாய்ராம் பாபா எவ்வளோ பெரிய மிராக்கல் பண்ணார். நம்ம 7 கடலுக்கு அப்பால் இருக்கிறாரு, லண்டனில் இருக்கிறாரு, பாபா முடிவாரா முடியாதா, இது 100% பாபாவால் மட்டும்தான் இது முடிஞ்சிருக்கும்ட்டு அவர் முழுமையாக நம்புறாரு. ஏன்னா அவரால் முடிந்த எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, முடியவே முடியாது சிக்கல்னு நினச்சிற முடிவுக்கு வந்துட்டார். அவர் கடவுள் தான் அது அவ்வளோ அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றினார் சொல்லி அவ்வளோ அழகாக நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கேளுங்களேன், பாபா எவ்வளோ அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை அவர் நமக்கு இதை ஏன் அவர் தயவு செஞ்சு போட்டு காட்டுங்க சாய்ராம், எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் மெசேஜ் நோட்ஸ் போட்டு காட்டுங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் போட மாட்டேன், நிறைய பேர் எனக்கு நிறைய அனுப்புகிறாங்க, சாய்னா நான் பாபாவை கும்பிட்டேன் எனக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னு. ஆனால் இவர் ஏன் சொன்னார்னா, நான் ஒரு பதட்டம் ஆகிட்டேன், ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது எப்படி வெளியே வரும்னு தெரியாத இருக்கும்போது கடவுள் எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சார். என்ன மாதிரி நிறைய பேர் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னுடைய ஒரு வாய்ஸ் பாபா மூலிமா போய் சேர்ந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சாய்ராம் சொல்லி அவர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறார். நம்ம அதை கேட்கலாம், கேட்டு உங்கள் கூட பேசலாம் சாய்ராம். சாய்ராம், நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன் சாய்ராம். உங்கள்கிட்ட அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் சாய்ராம், எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் கார்டு எல்லாமே சில காரணங்களால் வந்து ரிவ்யூவில் வந்து அது ஃப்ரீஸ் பண்ணுற நிலமையில் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டு எங்களுது எங்கள் பையன்து எல்லாரோட பிஸ்னஸும் பெரிய பாதிப்படைஞ்சிருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி பேசணும். நீங்கள் சொன்னீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் பிரார்த்திக்கிறோம், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையில் வைக்கிறோம். அதே மாதிரி வந்து கூட்டு பிரார்த்தனையும் செஞ்சீங்க. நாங்களும் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், இது ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எங்களோட மொத்த வாழ்க்கையுமே வந்து பிஸ்னஸும் சமைச்சு போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது நீங்கள் பாபா கிட்ட வச்சிங்க. பாபா வந்து நீங்கள் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து ரொம்ப தைரியம் கொடுத்து சொன்னீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க, பாபா இதுலேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவார், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அவ்வளோ உறுதியாக சொன்னீங்க நீங்கள். ஆனால் அதே மாதிரி ஒரு வாரத்துலலாம் அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. ஏன்னா இது எப்படி எங்களால் வந்து இப்படி நடந்ததுன்னே யோசிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வாரத்தில் எல்லா பிரச்சனையும் நீக்கி எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாமே வந்து பழைய நிலைமை கொண்டு வந்துட்டார் பாபா. இதுதான் வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லிங்களே சார், பொறுமை நம்பிக்கை, அது ரெண்டுமே வந்து அவர்கிட்ட வச்சிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வந்து நம்மளை கை கொடுத்து மீட்டு கொண்டு வந்துடுவார். இது ஒரு நல்ல இதற்கு உதாரணம் சாராம். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சதுக்கும். அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனையில் இதில் வந்து பங்கேற்ற எல்லாருக்கும் கொடாட கோடி நன்றி சாராம். சாய்ராமுக்கும் ரொம்ப கொடாட கோடி நன்றி. பாபா தான் வந்து எங்களை இவ்வளோ ஒரு நல்வழியில் கொண்டு வந்து காட்டினார். அதே மாதிரி சில சமயத்தில் நம்மளுக்கு ஒரு சோதனை கொடுப்பாரு. அந்த சோதனை வந்து நம்ம வந்து நம்மளோட இதுவை வந்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி கொண்டு போகணுன்றதுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். உண்மையிலே மிகப்பெரிய அதிசயம். அதான் சொல்லுவாங்கள்ல, மனுஷனால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கடவுள் தீர்த்து கொடுத்தான்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார். இது உங்களுக்கு இப்படி ஒரு சில சிக்கல்கள் வரும்போது முதல்ல மனசை தடுமாற்றம் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க. அது கடவுள் உங்களை எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொடுப்பார். அதே போல் சாய்ராம், கூட்டு பிரார்த்தனைக்குன்னு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது.
அதுவும் நம்மளுடைய துவாரகமாயில உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. குழந்தைங்களோட அந்த உண்மையான அன்பு, உண்மையான கூட்டு பிரார்த்தனையில் நிறைய பேரோட பிரச்சனையை தீர்த்து அப்பா வச்சிருக்கிறார். எனவே எதற்கண்டும் மனம் கலங்க வேண்டாம். அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க சாய்ராம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.